கிஸ் பண்ணால் 60 கேலரிஸ் தான் பேர்ன் ஆகுதான். அதனால நான் வந்துட்டு இன்னும் அதிகமாக பேர்ன் பண்ணுன்ட்டு ஃபுல் கார்டியோ பண்ண ஆரம்பிச்சேன் இந்த நைட்டு. இந்த மாதிரிலாம் சான்ஸ் கிடைச்சா யார் தான் கார்டியோ பக்கம் போவானாலாம் கார்டியோ பக்கமே போக மாட்டேன். இன்னைக்கு கதை ஸ்ட்ரைட்டாக கிச்சன்லேருந்து ஆரம்பிக்குது. எம்டி ஸ்டொமக்கில் பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஜிம்முக்கு ஒதுங்கிட்டேன். ஜிம்முக்கு போனோடனே ஷூவை மாட்டின்னு ஒரு புதிய பழக்கம் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டியோ பண்ணுற இடத்துல லெஃப்ட்டில் பார்த்தா ஒரு நண்பர், ரைட்டில் பார்த்தா ஈஸி கேட்டி. 2 பேருக்கும் ஒரு ஹாயை போட்டு நண்பர்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தேன். அவர் நீ கார்டியோ முடிச்சுட்டு வாடா ஒன்று சொல்கிறேன்னாரு. சரி நானும் கார்டியோ முடிச்சுட்டு செம்ம டயரில் ப்ரீ ஒர்க் அவுட் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்துட்டேன். அது என்னன்னா ப்ரெட்டும் பீனட் பட்டரும் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்லான்னு உட்காரும் போது நண்பர் இருந்தார். ஏன்டா கஷ்டப்பட்டு கார்டியோலாம் பண்ணிகிட்ருக்க, நான் ஒன்று சொல்கிறேன் அதை செய்யினார். என்ன ப்ரோன்னு, இந்த மாதிரி ஈஸியாக கேலரிஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான், அது இந்த வழி மட்டும்தான், நீங்களே பாருங்கள். கிஸ் பண்ணால் 60 கேலரிஸ் தான் பேர்ன் ஆகுதான். அதனால நான் வந்துட்டு இன்னும் அதிகமாக பேர்ன் பண்ணுன்ட்டு ஃபுல் கார்டியோ பண்ண ஆரம்பிச்சேன் இந்த நைட்டு. இருக்கோ இல்லையோ சொன்னது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. நமக்கு எதுவுமே இல்லை அந்த மாதிரிலாம். சரி நம்ம ஷோல்டர் ஒர்க் அவுட்டும் பைசப் ஒர்க் அவுட்டும் ஹெவி வெயிட்டில் நல்லாவே புஷ் பண்ணோம். என்ன கதைன்னா போட்ட ஷோல்ட்ரு வந்து தரமாக நின்ட்டாவில், போட்ட பைசப்பும் தரமாக நின்ட்டாவில். கண்ணாடி முன்னாடி இந்த மாதிரி பார்த்தா மட்டும்தான் ஜிம் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நானும் அந்த ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு வீட்டுக்கு செதறிட்டேன். ஹேர் ஃப்ரையில் சிக்கனை வச்சுட்டு தட்டில் போட்டு சாப்பிட்ற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை. எடுத்து சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம்லாம் செம்ம பசி, எனக்கும் பசிக்கும்ல. அதுக்கப்புறம் என்ன நைட்டு வேலைக்கு போயிட்டு நைட்டே வந்துட்டேன். விடிகாலில் வரும்போது 2 நண்பர்கள் எப்போவுமே மீட் பண்ணுவேன். அந்த 2 நண்பர்கள் தான் இவனுங்க. அப்புறம் நாளைக்கு பார்ப்போம். பை.